கட்சிக்கு பெயர் வைக்கும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது பல துண்டுகளாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அவர்கள் பூரா ஒன்று சேர்ந்தால் வெற்றி என்பது நிச்சயம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததான். ஆனால் அது அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, அவர் கீழ் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கும் சரி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய மனதை மாற்றிக்கொண்டே இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் வந்து விட்டால் நம்மளுடைய பதவிகளுக்கு, அதிமுகவில் கொடுக்கப்பட்ட பதவிகளுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விடுமா, நம்முடைய செல்வாக்குகள் சரிந்து விடுமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவர்கள் அதிமுக தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை, அவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு விதங்களில் காய்களை நகர்த்தி பார்த்தார். அதுவுமே ஒரு முடிவில்லாத ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டமாக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போ அவருடன் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் புறம் தனி அணியை உருவாக்கியிருந்தாலும் அவருடன் கூட்டணியில் தான் ரகசியமாக பேச்சுவார்த்தை என்பது போய்கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டிருந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்திலே புதிதாக கட்சி ஆரம்பித்து விடலாம், 2025 பிப்ரவரி மாத இறுதிக்குள் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிப்பதை தவிர நமக்கு வேறு எதுவும் வழிகள் கிடையாது, அந்த கட்சியை ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து நாமும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஆலோசனை கூட்டத்திலே தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்படி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்பு ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துருக்காங்களாம். இப்போ 2 குரூப்பாக பிரித்து விட்டுருக்காங்க. ஒரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை ஒன்றிணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்குறாங்க. இன்னொரு தரப்பினர் ஓபிஎஸ்கள் புதிய கட்சியை ஆரம்பித்தால் அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கு இப்போ இருந்தே அடிக்கல் நாட்ட வேண்டுமே அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை புறம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2ஆம் தரப்பு தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதிர்த்து, அதாவது அதிமுகவை எதிர்க்கல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் ஒருவேளை புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அந்த கட்சிக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் கூட தற்போது போய்கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் மட்டும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகப்படியான தொகுதிகளை ஜெயித்திருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்த போதிலும் அதிமுகவிற்கு எதிராக நாம் எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துடன் நமது ஓபிஎஸ் இன்றாலும் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் பொறுமையாக இருப்பாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியிடம் எவ்வளவோ முறை முறையிட்டு விட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் மறுப்புகள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஓபிஎஸ் புதிதாக கட்சி ஆரம்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.